என்ன கட் பண்ணிட்டு இருக்க? பாலக்கீரை. பாலக்கீரையா? எதுக்காக? சப்பாத்தி. பாலக்கீரை சப்பாத்தி. பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? என்னது இது? கோதுமை மாவு. எத்தனை கப் போட போற? 2 கப்பு போட்டோம்னா 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். 3 சப்பாத்தி வரும், கரெக்டாக இருக்கும். சரி, அப்போ இப்போ 2 கப்பா? எஸ். 2 ஆளாக். 2 ஆளாக்கு 2 கப்பு. அவங்கவுங்களுக்கு எந்தெந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கோ எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோ உப்பா தேவைப்படும்? சப்பாத்தியில் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதான், கிரேவியில் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதான். இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாலக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெறும் சப்பாத்தியாக செய்யறதை விட இந்த மாதிரி எதுனா ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். பாலக்கீரையில் என்ன இருக்குது? எதுக்காக சப்பாத்தி கூட ஆட் பண்ணுற? ஃபோலிக் ஆசிட் இருக்குது, அப்புறம் இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் கே இருக்குது இதில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லா பக்கமும் கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசைஞ்சிக்கணும். இதுக்கும் இதை வந்துட்டு நம்ம கீரையை நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த மாதிரியும் பண்ணலாம். அது மாதிரியும் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறோம், எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஓகே, அந்த வீடியோவோட லிங்க்கையும் நம்ம பின்னாடி போட்டுடலாம். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்ச உடனே பின்னாடி இருக்கும் அந்த லிங்க்கு. அந்த மாதிரி சப்பாத்தியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறுமனே சப்பாத்தியாக செய்கிறத விட இந்த மாதிரி பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி கீரையில் ஃப்ளேவர்ஃபுல்லாக செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். வெறுமனே சப்பாத்தியில் ஒன்றும் இருக்காது, இதில் நிறைய இருக்குங்கிறீங்களா? அப்படி இல்லை, அதுலேயும் சத்து இருக்குல்ல. இருக்குது. இல்லை, இது நம்ம கீரை தனியாக சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறது பேரில் சல்லுன்னு ஒரே டைமில் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? மாவு அப்புறம் தோசை கன்சிஸ்டன்சி ஆகிடும். தோசை கொஞ்சமாக ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கரெக்டாக இருக்கும். மாவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா, அளவு தெரியாமல் ஊற்றிட்டோம்னா தோசை மாவு மாதிரி ஆகிடும். அப்புறம் தோசை அப்படியும் ஊற்றலாம்ல. இது கோதுமை மாவு, பாலக்கீரை ஊற்றி தண்ணி நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி தோசையை ஊற்றி சாப்பிட்லாம்ல. தோசையும் ஊற்றலாமே, தோசையும் நல்லா தான் இருக்கும், சாஃப்டாக நல்லா தான் இருக்கும். இது வந்து ரெண்டுமே ஒர்க் ஜாஸ்தி தான். அது நம்ம தோசை ஊற்றிட்டே தான் இருக்கணும். இதுவும் சப்பாத்தி நம்ம திரட்டி செஞ்சு தான் ஆகணும். ரெண்டுமே வேலை தான். பாலக்கீரை எங்கே கிடைச்சிச்சு உங்களுக்கு? எங்கே வாங்கினீங்க? நாங்கள் வந்துட்டு சந்தையில் வாங்கினோம். எவ்வளோ ரூபா இது பாலக்கீரை? 2 பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி வருமா? எத்தனை பேர்த்துக்கு வரும்? நான் வாங்கின கீரையில் ஹாஃப் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு கீரை கட்டு 10 ரூபா. 10 ரூபா. அப்புறம் இதே மாவு 2 கப் எவ்வளோ வரும்? மாவு 2 கப் வந்து 200 கிராம்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். 200 கிராம். ஒரு ஆளாக்கு எவ்வளோ கிராம்னு தெரியாதா? தெரியாது, 100 கிராம்ஸ் வரும் மதிப்பாக. நம்ம செக் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோவில் சொல்லிடுறோம் பின்னாடி. செக் பண்ணியாச்சு. ஒரு ஆளாக்கு வந்துட்டு 250 கிராம்ஸ் வருது. கொஞ்சம் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கல்ல, இந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்கு எவ்வளோ எம்எல் தண்ணி ஊற்றுனீங்க ஞாபகம் இருக்கா? மெஷர்மெண்ட் எல்லாம் இல்லை, நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. பிகினிங்கில் செய்கிறவங்களுக்குலாம் மெஷர்மெண்ட்டோடு செஞ்சால் தானே அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும், அதுக்காக கேட்டேன். மெஷர்மெண்ட்டை விட இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண தானே இந்த இது வரும். ஆமாம், நம்ம இப்போ மாவு ஏதாவது கொஞ்சம் கிராம்ஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றணும். அவ்வளோதான். தண்ணி எக்ஸ்ட்ரா போச்சுன்னா மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். ஆமாம், கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியதான், அப்புறம் கொஞ்சம் மாவு போட வேண்டியதான். பிகினர்ஸ் அப்படி தான் கற்றுக்கணும். என்ன 2 பேர்த்துக்கு செய்ய போய் 10 பேர்த்துக்கு செய்கிறோம். ஆமாம்,
அவ்வளோதான், நல்ல மாய்ஸ்டராக இருக்குது. இப்போ வந்துட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சிட்டோம்னா காயாமல் நல்லா இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மேலாப்பில் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. காயாமல் நல்லா இருக்கும். இப்போ தான் ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுடலாம். நீங்கள் டக்குன்னு செய்கிற மாதிரினா வந்துட்டு சுடு தண்ணி வெதுப்பாக வச்சு மாவு பிசைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு டக்குன்னு சப்பாத்தி செஞ்சிடலாம். இல்லை டைம் இருக்கும்போது நம்ம வந்துட்டு இது மாதிரி நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி செய்யலாம். என்ன எண்ணெய் இப்போ யூஸ் பண்ணீங்க? தேங்காய் எண்ணெயா, கல்லெண்ணெயா, ஆயிலா? கிரவுண்ட் ஆயில். கிரவுண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. எஸ். க்ளோஸ் பண்ணிடலாம். எவ்வளோ நேரம் கழிச்சு எடுக்கிறோம்? 1/2 அன் ஹவர் கழிச்சு கரெக்டாக கிரேவிலாம் செஞ்சு முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுறோம். கிரேவி செஞ்சாச்சா? என்ன கிரேவி? மீல் மேக்கர் வச்சு கிரேவி பண்ணியிருக்கு. ஓகே. பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாமா? ஒரு முறை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு பால்ஸ் பண்ணிடலாம். செம கலர்ஃபுல்லாக இருக்குது க்ரீனா. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை உருண்டை பிடிக்க போகிறீங்க? 6 சப்பாத்திஸ் வரும். இதே மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாமா? எல்லா உருண்டையும் ஒரே சைஸ் வருதா? ஒரே சைஸில் சொல்கிறீங்க? எஸ். போங்கு பண்ணி எனக்கு சின்ன சின்னதாக போட்டு உங்களுக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டீங்களே? இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு 6 சப்பாத்தி. கீரை வந்து நம்ம எக்ஸஸாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால ஒரு பால் சேர்த்து வந்திருக்கு, ஒரு சப்பாத்தி சேர்த்து வரும். குட்டி குட்டியாக உருண்டிட்டு ஒரு பால் எக்ஸ்ட்ரா வந்த உடனே இந்த உருட்டு இல்லை, நார்மலாகவே 2 ஆளாக்குக்கு 6 சப்பாத்தி வரும். நம்ம கீரை எக்ஸஸாக போட்டிருக்கனால ஒரு சப்பாத்தி எக்ஸஸாக வருது. அது யாருக்கு? எனக்கு. இப்போ என்ன இங்கே டிப் பண்ணுறீங்களா? அது என்ன மாவு? இதுவும் கோதுமை மாவு தான். மெதுவாக அந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விடணும். மாவு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நிறைய மாவு யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக தேய்க்கலாம் போல. அப்படிலாம் இல்லையே, தேவையான அளவு தான் ஆட் பண்ணிக்கணும். செம்ம சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. செம்ம சாஃப்ட் மாவு. சூப்பராக இருக்க போது, பார்க்கவும் செம்ம அழகாக இருக்கே. அவ்வளோதான். இது ஏன் அமீபா மாதிரி இருக்குது? 6 கண்ணா பின்னாங்க. ரவுண்ட் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த ஷேப் நார்மல் சப்பாத்தியில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணலாம். இதில் ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணுறது கஷ்டமா? பண்ணலாம். இதுவே நல்லாயிருக்கும். இதுவே போதும், வாங்க போடலாம். லைட்டாக கீ. இது யாருக்கு ஸ்பெஷலாக கீ? என்னோட ஹஸ்பண்ட்க்கு. ஃபுட்டுக்கு பக்கத்தில் ஐஸ் வைக்கிறீங்க, சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் கீ அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு. இந்த சப்பாத்தி பச்சை கலரில் வருமா? ஓவர் பச்சையாக வராது. நீங்கள் வந்துட்டு பாலக்கீரை அரைச்சி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பச்சையாக வரும். இது வந்துட்டு நமக்கு கோதுமை சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும். பச்சை கலர் காம்பினேஷன் இருக்கு. நல்லா தான் இருக்கு பார்க்க. திருப்பி போடுங்க. இது வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுதோ நார்மல் சப்பாத்தி விட? அப்படிலாம் இல்லையா? நிறைய பேருக்கு இதே டவுட்டே வரும். கண்டிப்பாக நம்ம ராவாக கட் பண்ணி போடும்போது சீக்கிரம் வேகுமோ இல்லையோ, ராஸ்மல் வருமா அந்த மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
பண்ணுங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க மீல் மேக்கர் கிரேவி